400 வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக வெற்றி பெற்று, தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று கொண்டிருக்கிற ஒரு சந்தை அது அல்லது தொகுதி அது. அதுல 37,000 வாக்கு வித்தியாசத்துல 2016 வெற்றி பெற்றாரு. 70,000 வாக்கு வித்தியாசத்துல 2021 வெற்றி பெற்றார். என்றாலும் நாம் இந்த என்டையர் டிஸ்கஷன்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல நான் பார்க்கறது மெயினா என்னன்னா, கடந்த 3 தேர்தல்களை விட டோட்டலா மாறுபடுவதற்கு இந்த தேர்தலில் எதுவும் நடக்கல. பெரிய அலை எதுவும் இல்லை. 2011 திமுக அகற்றப்பட்டது, 2016 மீண்டும் அதிமுக சாதனை படுத்தது, 2021 ஒரு கூட்டணின்னு ஒன்று அமைந்து அது இன்னி வரைக்கும் தேமுதிக உள்ள வந்தாங்கிறத தவிர இன்னி வரைக்கும் அவங்களுடைய பாஷையில இன்டாக்டா இருக்கு அப்படிங்கிறதும். 2024 அதிமுகவும் பிஜேபியும் பிரிந்திருந்த நிலையில் அவர்கள் இருவரும் சேர்ந்து எத்தனை வாக்குகள் வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதே கொளத்தூர் தொகுதியில 55,000 வாக்கு கம்மியா வாங்கியிருந்தாங்க. அதாவது திமுகவை விட பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து 55,000 வாக்குகள் கம்மியா வாங்கியிருந்தாங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கிறோம். ஸோ அந்த இடத்துல அவர் தோற்பதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை. எல்லா தொகுதிக்கும் 100 கோடிங்கிற அடிப்படையில் கொளத்தூருக்கு ஒரு 50 கோடி செலவு பண்ணியிருந்தா போருங்கிற மாதிரியான ஒரு வட்டார செய்தியை உங்ககிட்ட சொல்லலாம். அப்படிங்கிற அளவுக்கு கான்பிடண்டா அதை கொண்டு போகலாம். அதே மாதிரியே நீங்க அடுத்தது பேச போறது உதயநிதியாக இருந்தால் அவரும் அதே மாதிரி தான். அது ஒரு சின்ன தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சேப்பாக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 46,000 வாக்கு 2024 அதிமுக பிஜேபியை விட திமுக அதிகமாக வாங்கியிருந்தது. ஆனால் அதுக்கு முந்தின தேர்தல், அதாவது 2021 தேர்தலில் அவங்கள பொறுத்த வரைக்கும் 69,000 வாக்கு வித்தியாசத்தில் உதயநிதி வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதாவது ஸ்டாலின் ஐயாவதா இருக்கட்டும் அல்லது உதயநிதி ஐயாவதா இருக்கட்டும், அவங்க 2021 வெற்றி பெற்ற அந்த மார்ஜினை விட ரொம்ப கம்மியாக 2024 நடந்தது அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதுதான் நான் செய்தியாக அதில் சொல்ல வர்றேன். பொதுவாகவே ஒரு தேர்தல் அப்படின்னு சொன்னா வேட்பாளருக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. வேட்பாளரை எப்படி அணுகினாரு, எப்படி செலவு பண்ணாருங்கிற அடிப்படையில் ஒன்று இருக்கு. செலவுனா நியாயமான செலவுகளை சொல்றேன். அதே மாதிரி யாரை எல்லாம் அவர் கொண்டு வந்தாரு, எதிரிகளுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு எப்படி பாடுபட்டாருங்கிறது ஒரு ஃபேக்டர். ஆனால் பொதுவா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எழுப்பப்பட்டிருக்கிற ஒரே ஒரு கேள்வி, திமுக இருக்கணுமா இருக்கக்கூடாது அரசியலில் ஆட்சிகளில், அவ்வளவுதான். ஸோ அந்த அடிப்படைக்கு தான் முதல் கேள்வி. கொஞ்சம் சலனம் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த டைட்டானிக் படத்தில் வர்ற ஒரு ரொமான்ஸ் மாதிரி விஜய்ங்கிறவர் ஒரு ஃபேக்டராக அவங்க முன்னாடி நின்று, இப்போ அடுத்த கேள்வி 11-12 மணிக்கு மேலே, அதுவும் குறிப்பாக நாளை காலையிலலாம் இந்த வித்தகர்கள் வல்லுநர்கள்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் கல்லர் வாக்குகளில் இத்தனை விஜய் பெற்றார், பறையர் வாக்குகளில் இத்தனை விஜய் பெற்றார் அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஆனால் ஒரு 11 மணிக்கு யார் 2வது நிலைக்கு வர்றாங்கிற அந்த அடிப்படை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னது போல எப்பவுமே திமுகவுக்கு தபால் வாக்குகள் அதிகமாக தான் விழும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு அரசு அதிகாரிகள்ல இருந்து அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே திமுக மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அதனால இந்த வாக்குகள் அதிருப்தியினால இந்த வாக்குகள் யாருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுல அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிருப்திங்கிற ஒரு மேட்டரே கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சௌரியம், திமுக ஆட்சிக்கு வந்தா அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படை தான். அவங்க அதிமுகவை வெறுப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நேர்மையாக இல்ல, நானும் தமிழ்நாட்டினுடைய மனிதன், இந்த தமிழ்நாடு இந்த மாதிரியான திசை போக்கில் போகக்கூடாது, இது ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காருக்குள்ள போய் இந்தியா எப்படி அமிர்த் காலில் வளர போகிறதோ அதே மாதிரியே இங்கேயும் வளர வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் வரணும். ஒரு 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த அரசு அதிகாரிகள்ங்கிற ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்க ரோட்ல போனீங்கன்னா 4-5 போலீஸாவது, கான்ஸ்டபிள்ஸாவது, டிராபிக் போலீஸாவது நின்று ஹெல்மெட் போடாதவங்களெல்லாம் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி ஒரு 100, 200, 300, 400, 500 வாங்குவாங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த 1 மாதம் நீங்க எங்கேயுமே அதை பார்த்துருக்க முடியாது. கண்டிப்பா எந்த இடத்துலையுமே இந்த அதாவது அப்ப அவங்களுக்கு தேவையில்லையா? அவங்க அந்த சட்டத்தை, அந்த இறப்பை குறைக்க வேண்டும்ங்கிறதுக்காக அவங்க நிக்கலையா? சாலை விபத்துக்குள்ளாகலாம்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல, அவங்களுக்கு வேற பணி இருந்ததுன்னு நீங்க கதை சொல்லலாம். வேற பணி எப்போதுமே இருந்தது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் லாஸ்ட் 1 மந்தா நீங்க க்ளோஸா கவனிச்சு பாருங்க, எங்கேயுமே உங்க வண்டியை நிறுத்தி நீங்க ஹெல்மெட் போடாம போனாலும் நிறுத்தி உங்களை கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா வசூலித்தாக வேண்டும்ங்கிற கட்டாயம் ஆட்சியலில் யார் இருக்கா, ஆட்சியை யார் செய்யறாங்கிற அடிப்படையில் ஒன்று வரும். நம்பர் 1, அந்த அழுத்தம் அங்குதான் வரும். 2வது, இந்த மாதிரியான சாலை விபத்துக்களை குறைக்க வேண்டும்ங்கிற ஒரு அக்கறை வரும்.
கான்ஸ்டபிள்ஸுக்கு அந்த அக்கறை இல்லைன்னு நான் சொல்லலை. நான் சொல்ல வர்றது, நீங்க டப்புன்னு மாயமா மறைஞ்சிட்டாங்க பாருங்க. இதுதான் ஒரு அதிகாரி செய்கின்ற நல்லதுக்கும் ஒரு அதிகாரி செய்கின்ற தவறுக்குமான வித்தியாசம். அதிகாரியை அடியாளாக பயன்படுத்துவதும் அதிகாரிகளை அடிநாதமாக பயன்படுத்துவதற்குமான வித்தியாசம். இந்த அடிநாதம் இந்த ஒரு மாசம் இல்லை. அப்ப அவங்களுக்கு விருப்பப்பட்டு அதை செய்யல. அவங்க விருப்பப்பட்டு உங்ககிட்ட இருந்து கேஷை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வரல. இது ஒரு சின்ன உதாரணமாக தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஒரு கவர்னர் ஆட்சி நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தொல்லையே இருக்காது. அதாவது நீங்க ஹெல்மெட் போடாம போலான்னு அர்த்தம் இல்ல, காசு வசூலிக்கணுங்கிற நிர்பந்தத்துல ஒரு 15 வண்டி வரும்போது தேடிப்படியே அவனப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை நடக்கும். இதுதான் ஆட்சியில ஒரு தவறான கட்சி இருப்பதற்கும் நல்ல கட்சி இருப்பதற்குமான வித்தியாசம். கண்டிப்பா சார், நீங்க முன்கூட்டியே சொன்னது போல 11 மணிக்குள்ளேயே யாருக்கும் அப்படிங்கிற போட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நம்ம இந்த எக்ஸிட் போல்ல நம்ம இப்போ எடுத்துக்கிட்டா கூட 4 முனை போட்டி அப்படின்னு எல்லா அரசியல் வல்லுநர்களுமே சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியதுல நாம் தமிழர் அப்படிங்கறதே இதர வாக்குகள் அப்படிங்கறதோட பட்டியல்ல தான் அதை சேர்க்கிறாங்க. அதுல மும்முனை போட்டி அப்படின்னு தாவேகா, அதிமுக, திமுக அப்படிங்கிற ஒரு கள நிலவரத்தை தான் இப்ப வரைக்குமே அரசியல் வல்லுநர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாயிண்டா நம்ம பாக்குறோம். இதுல முக்கியமா யாருக்கும் அப்படின்னா இந்த யாருக்கும் அப்படிங்கறது நீங்க யாருக்காக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, யாருக்கும்ங்கிற போட்டி எதை வைத்து முடிவு பண்ணுதுன்னு சொன்னா அவங்க வாக்கு வாங்கக்கூடிய தன்மையை வைத்து. இல்ல, தாவேகா தான் இந்த முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறதாக இந்த எக்ஸிட் போல் சொல்ல. இது ஓப்பனா ஒரு டிஸ்கஷன் வரும்பொழுது, அதாவது நீங்க ஒரு திருவிழால ஒரு 400 பேருக்கு மேல மஞ்சள் சொக்கா போட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள டக்குன்னு எல்லாருமே மஞ்சள் சொக்கா போட்டிருக்காங்க. அதாவது 2500 பேர் மற்ற நிறத்துல இருப்பான், அது உங்களுக்கு தெரியாது. டக்குன்னு அந்த 400 பேர் மஞ்சள் சொக்கால வந்தது உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். திருவிழா பூரா மஞ்சள் சொக்காதாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். இதுதான் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சாதித்த ஒரு நல்ல விஷயம். நான் அது முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அவருடைய வாக்குகள் கண்மூடித்தனமாக அவருக்கு தான் போடணும், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில். அது தப்பா இல்லை, அது மடமை இல்லை, அது முட்டாள்தனம் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பிக்கையை தூக்கி அங்க வச்சுட்டாங்க. ஸோ அப்படி டக்குன்னு நீங்க பார்க்கும்போதே விஜய்பா அப்படின்னு சொன்னா, விஜய்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை என்றான்னு சொன்னா வெற்றிங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் நடக்குதுன்னு சொன்னால், அது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டியாக இருந்தால் தான் திமுகவை அகற்ற முடியும். நமக்கு ஒண்ணு இவங்களை தாழ்த்தி இவங்களை உயர்த்தணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை. இவங்க 2 பேருக்குள்ள போட்டின்னு வந்தாதான் திமுகவை நீங்கள் ஆட்சியில் இருந்து அகற்ற முடியும். அதற்காகத்தான் அதை நம்ம எடுத்து சொல்றோம். கண்டிப்பா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை ஒதுக்கி வச்சுட்டாங்களோ இந்த தேர்தல்ல அப்படின்னு நம்ம பார்த்தா கூட, ஏன்னா அந்த 3 கட்சிகளை மட்டும் நாம் ஏற்கனவே சொன்னது போல முன்கூட்டியே இந்த 3 கட்சிகளை மட்டும் தான் கருத்துல எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. 15 வருஷத்துக்கு மேல அவர் இருக்காரு, தேர்தல்களை சந்திச்சிருக்காரு. அவருக்கான நிலையை அவர் தான் உருவாக்கிக்கிட்டாரு. தன்னுடைய வேட்பாளர்களை ரிப்பீட் பண்ணாம, தன்னுடைய வேட்பாளர்கள் பெயர் பெரிய அளவுல மக்களுக்கு தெரிஞ்சுக்காம, அவர்கள் யாரு, எதற்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்ங்கிறது கூட சொல்லாம, தோத்ததுக்கு பிறகு அவங்க உலகத்துல இருக்காங்களா, ஊர்ல இருக்காங்களா, வேற ஏதாவது தீவுக்கு போயிட்டாங்களா, பயந்து ஓடி போய் அப்படிங்கிற அடிப்படையில வச்சது அவருடைய தவறு. அவர் செய்த தவறு. அவருக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அது நடக்க போதோ இல்லையோ. இந்திய திருநாட்டில் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் அவர் முயற்சி பண்றாரு, அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு, 234 தொகுதியிலையும் நிற்பேன், நான் என்னுடைய பாக்கெட்ஸை வளர்த்துக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டேன், என்கிட்ட ஒரு அருமையான படிக்கட்டு இருக்கு, அந்த படிக்கட்டுல மெதுவா எந்திரிச்சு நான் அடுத்த ஜென்மத்துக்குள்ள வந்துருவேன். இது அவராகவே அவர் ஏற்படுத்தி கொண்ட தவறு. அந்த தவறுக்கான பலனை தான் அவர் அனுபவிக்கிறார். 8% வாக்குங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா? எல்லா தொகுதிகளிலும் ஒரு மனிதனுக்கு வாக்கு வருதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த வாக்கை அறுவடை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை செய்வதற்கு தவறினார். இந்த தேர்தலில் மட்டும் தமிழ்நாட்டின் நலனை கருதி அவர் அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள வந்திருந்தாருன்னு சொன்னா, விஜயகாந்த் 2011 எதிர்கட்சி தலைவராக வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரியான ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதை தவிர்த்தது அவர் தான். கண்டிப்பா அவருக்கு என்னன்னா, நான் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் இது ரசமாயிடுவேன் அப்படிங்கிற ஒரு. அப்படி கிடையாது. நீ ஏதாவது ஒண்ணு ஆகிறதுக்காக தானே வந்திருக்கேன், எதுவுமே ஆகாம குழப்பறதுக்காக வந்திருக்கீங்க. சரிங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்றேன், சாம்பாரா ரசமான்னு அப்படிங்கிற மாதிரியா வந்திருக்கீங்க. பார்த்தாலே மனத்திலேயே தெரியணும்ல. சோ அது அவர் ஏற்படுத்தி கொண்ட ஒரு விஷயம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவரை சுத்தி ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயம். அது ஏடிஎம்ல பணம் இருக்கிற மாதிரிங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் 85 லட்சம் ரூபாய் இருக்குது. நீ டெய்லி 1000 ரூபாய் எடுத்து செலவு பண்ணலாம், டெய்லி 10,000 செலவு பண்ணலாம், டெய்லி 1 லட்சம் செலவு பண்ணலாம், 85 நாள்.
அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏடிஎம்ல அதுக்கு மேல பணம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? 2029 தேர்தலில் அவர் யாரோட கூட்டணியை வைத்து பிரதம வேட்பாளரா யாரை அவரை அறிமுகப்படுத்த போறாரு? யாருக்காக அவர் 2029 ஓட்டு கேட்க போறாரு? கண்டிப்பா. அப்போ அதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை பலமுறை சொன்னோம். அவரோட கூட நிறைய அப்படின்னா நீங்க சொன்ன போல 15 வருஷம் இருக்கிறாரு. ஆனா அரசியல் களத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எதுக்காக நம்ம அரசியல நிக்கிறோங்கிறதே இன்னும் தெளிவு இல்லாம இருக்கிறாரு. ஒரு பர்த்டே பார்ட்டியில எல்லாருடைய கண்ணும் அந்த பர்த்டே பாய் மேல போகும். கண்டிப்பா. அவ்வளவுதான். பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவன் வீட்டுக்கு போயிடும். அந்த 8% வாக்குங்கிறது அற்புதமான விஷயம். அதை அவர் வீணடிக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா. இப்போ காரைக்குடியில சீமான் அவர்கள் போட்டியிடுறாரு, முதல்வர் வேட்பாளராக நிற்கிறார். இதுல முக்கியமாக இந்த காரைக்குடி தொகுதியில அவர் வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எந்த நிலையில காரைக்குடி தொகுதி இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு தொகுதியில இப்ப அவர் சராசரியா 8% வாங்குறாருங்கிறதுனால காரைக்குடியில ஒரு 40% வாங்கக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. அப்ப காரைக்குடியில திமுகவோ அதிமுகவோ என்ன பண்ணும்? இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு வாக்காளர் வேட்பாளரை கொண்டு அவர் இந்த இடத்த விட்டு போகாத மாதிரி, அதாவது சீமான் ஜெயிக்காததுக்கான எல்லா வேலையும் பண்ணும். யதார்த்தமா பாத்தீங்கன்னாலே ஒரு 8% வாக்கு வாங்கக்கூடியவர் ஜெயிக்க மாட்டாருங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். இல்ல அவர் தலைவருங்கிறதுனால அவருக்கு 40% வாக்கு வரும்னாலும் 41 இன்னொருத்தன் வாங்க முடியுங்கிறது. அந்த 41 யாரு? அது பிஜேபியா, சாரி அதிமுகவா அல்லது திமுகவா? இப்ப காரைக்குடியில விஜயோடைய வேட்பாளரும் ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறாங்க. அப்போ நீங்க எந்த அடிப்படையில் அதை கொண்டு அவர் வருவாருங்கிற அடிப்படைக்குள்ள பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வரக்கூடாதான்னு கேட்டா வரணும். வர்றதுக்கான சாத்தியம் அதுல இல்லாம போயிடுச்சு. அதுதான் என்ன பொறுத்து. ஆனா காரைக்குடியை தவிர்த்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார். இதுல எந்த தேர்தலிலுமே சட்டசபை சென்றதில்லை. அப்போ இந்த தேர்தலிலாவது நாம் தமிழர் கட்சி சட்டசபை செல்லுமா அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தை நான் உங்களோட வைக்கிறேன். இல்ல நான் சீரியஸாவே உங்களுக்கு சொல்றேன். பத்மநாபன் ஒருத்தர் இருப்பாரு. இந்தியா பூரா போய் எங்க தேர்தல் நடந்தாலும் அவர் போய் மனு போடுவாரு. என்ன பிரயோஜனம்? கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வரலாம். பத்மநாபன் எல்லா தொகுதிகளிலும் போட்டி போட்டார், மனு கட்டினார். மனு கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகும்? பல லட்சம் ஆக போகுது. சில 100 சில 1000 தான். ஒரே பேப்பர் தானே. எது மாறப்போகுது? அப்பா அம்மா ஏதாவது மாறப்போகுதா? ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் அதே பேப்பர் அங்கே கொடுத்தாரு, இங்கே கொடுத்தாரு, இங்கே கொடுத்தாரு, இங்கே கொடுத்தாருன்னு 234 தொகுதியில் நீங்க ஒரு முறை போட்டி போட்டீங்க. இப்ப விஜய் இந்த முறை போட்டி போட்டிருக்காரு இல்லையா? இவருடைய வாக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். எங்க இறங்கிச்சோ அதை ஏத்தணும், எங்க ஏறி இருக்கோ அதை இன்னும் உயர்த்தணும். இதுக்கு தானே நீங்க தேர்தலில் நிக்கிறீங்க. அப்ப அந்த தொகுதியில ஏன் உங்களுக்கு வாக்கு வரல? இப்ப பிஜேபி கிட்ட இருந்து மற்ற கட்சிகள் கத்துக்கொள்ள வேண்டியது எப்படி தேர்தலை சந்திக்கணும்னு எல்லா கட்சியும் பிளான் பண்ணுவாங்க. தேர்தல் முடிந்த பிறகு எனக்கு ஏன் 36% வந்தது, எனக்கு ஏன் 40 வரல அப்படிங்கிற அனாலிசிஸ பிஜேபி பண்ணும். அதாவது இது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கும் கிளியர் மேனேஜ்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கிற மற்றவங்களுக்குமான வித்தியாசம். அங்க நெருப்பு வந்துருச்சு, போய் தண்ணி அடி, தண்ணி இந்த பக்கம் தண்ணி பீச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். நெருப்பே வராமல் பார்த்துக் கொள்வதுங்கிறது தான் கிளியர் மேனேஜ்மெண்ட். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிந்த உடனே அது ஒரு அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் எடுக்குது. ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டுவதை அதை ஏற்றுக்கொள்ளலை. இந்த காரணத்துக்காகத்தான் நான் 40% வாங்கலை. போன முறையை விட நான் கம்மியாக வாங்கியிருக்கேன், என்னுடைய நிலை உயரலை. இதை புரிந்து கொண்டு அடுத்த 3 வருடம் அல்லது அடுத்த 4 வருடம் அதை நோக்கி வேலை செய்வதுன்னு பண்ணாதான் சரியா வரும். கண்டிப்பா. அதிவேகமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க நொடிக்கு நொடியான வாக்குகள் எண்ணப்படுகின்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தாமரை தொலைக்காட்சி நேரலையில இணைஞ்சிருங்க. இன்னைக்கு கொளத்தூர் தொகுதி அண்ட் பெரம்பூர் தொகுதியில தான் முதல் படியாக தபால் வாக்குகள் என்ன பண்ணிட்டு இருக்கு. நம்ம அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். கொளத்தூர் தொகுதியில மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கொடி பறக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. நீங்க இதுக்கான பதில இல்ல அவர் கொடி பறக்கிறது, அந்த இடத்துல கொடி பறக்கிறத பத்தி எந்த கத்தனையும் கவலை இல்ல. தமிழ்நாட்டுல திமுக வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது. தபால் வாக்குகள் எல்லா பக்கமும் என்ன தொடங்கி இருக்கு. உங்களுக்கு செய்தியா முதல்ல கொண்டு வர்றதுக்கு காரணம் நீங்க அதை வாக்கப்பூர்வமா பாப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். தபால் வாக்குகள் எல்லா இடத்தையும் தொடங்கியாச்சு. இன்னொரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அதனுடைய டிக்ளரேஷன் வந்துடும். ஆனால் அது நீங்க கொளத்தூர்ல என்ன ஆகுது? அங்க ஜெயிச்சா, தபால் வாக்குனால ஜெயிச்சா யாராவது முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆக முடியாது. இருந்தாலும் உங்களுடைய பார்வை அங்க போயிருக்குங்கிற அடிப்படையில நீங்க அதை பாத்துக்கணும். நிச்சயமா. இன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா தாவேகா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாகவே இருக்கு. ஏன்னா 233 தொகுதிகள் தனி தொகுதியாக சுயேட்சையாக ஒரு வேட்பாளர்களையும் நிறுத்தி இருக்கிறார்கள் தாவேகா. இதுல முக்கியமாக பார்க்கக்கூடியது சென்னையில்
விஜயனுடைய தாக்கம் இருக்குமா அப்படிங்கிறது தான். இந்த தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அதை அப்படி சென்னைன்னு பார்க்காதீங்க. அதாவது வந்து இப்ப அவருடைய வாக்குகள் பொதுவா வந்து 20% வரும்னு நம்ம சொல்றோம்னா, அதிமுக கோட்டையில அவர் 30% வாங்க முடியும். எப்படி வாங்க முடியும்? அதிமுக கோட்டையில் அதிமுக ஆல்ரெடி 40% வாங்கிட்டு இருக்கோம். திமுகவுக்கு அவங்க ஓட்டு போடாதனால தானே அது அதிமுக கோட்டையாக மாறுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல புதுசாக ஒருத்தர் வரும்போது மாற்றத்தில் நோக்கி இருக்கிறவங்க அவரை நோக்கி போவாங்க. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவுடைய கோட்டை அப்படின்னு நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல அதிமுகவுக்கு வாக்கு வரலைங்கிறது தானே நிதர்சனம் இவ்வளவு நாளாக. அதனால தான் நீங்கள் கோட்டைங்கிறீங்க. அந்த இடத்துல விஜய் உள்ள வந்துட்டு 30% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. திமுக ஆல்ரெடி அங்கே 40% வாங்கிடுமே. சென்னை மண்டலத்தில் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக பிஜேபி சேர்ந்து திமுகவுடைய வாக்கை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு கம்மியா இருக்கு. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா திமுகவுடைய கோட்டையா இருக்கு. இதை தகர்த்தெறிந்து நான் எப்படி மயிலாப்பூர்ல வெற்றி பெற போறேன், டி நகர்ல வெற்றி பெற போறேன், ராயபுரத்துல வெற்றி பெற போறேங்கிறது ஒரு தனி அரசியல் கணக்கு. ஆனா மாற்றத்தை விரும்புபவர்கள் எங்க பண்ணுவாங்க? இவ்வளவு நாளா அதிமுக, உதாரணத்துக்கு சொல்றேன், இவ்வளவு நாளா திமுகவை எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய சென்னை மண்டலத்து வாக்காளர்கள், அதிமுக சரிபடாதப்பா, இந்த பக்கம் விஜய் ட்ரை பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பொள்ளாச்சிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுகவுடைய கோட்டை. அதிமுக கோட்டையில் நீங்க போயிட்டு இந்த அதிமுக அகற்றணும்னா திமுக கிட்ட வேலையாகாதப்பா, விஜய் கிட்ட இந்த மாற்றி ஓட்டு போடுறதுங்கிறது வந்து அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கும். மற்ற தொகுதிகளில் 5% 10% இருக்கும்னா இந்த மாதிரியான தொகுதிகளில் அது இன்னும் மார்பரித்து வரும். அதனால தான் நீங்க வந்து தாவேக்கா அந்த இடத்துல 2வது வருவார். நான் ஒன்னே சொல்லட்டுமா, பைபோலர்ல 2வது வர்ற சாதனையை அவர் செய்தாலே மிகப்பெரிய விஷயம். 234 தொகுதியில ஒரு 20-25 தொகுதியில் அவர் 2வது நிலைக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் அவர் கண்டிப்பா வந்து அரசியல் எதிர்காலம் அவருக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவருக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், அது வேற விஷயம். அரசியல் அப்போ கூர்ந்து கவனிக்க வேண்டியது அதைத்தான். ஃபிகர்ஸ் என்ன சொல்லு. இந்த தேர்தல் நான் சிம்பிளா சொல்லட்டுமா, திமுக அகற்றப்படுமா அகற்றப்படாதா முதல் கேள்வி. 2வது விஜய்க்கு யார் ஓட்டு போட்டாங்க? இன்னும் கொஞ்சம் மூத்த பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க, பயங்கரமா அனலைஸ் பண்ணி கிருஷ்ணசாமி அங்கே தான் ஓட்டு போட்டிருக்காரு, ராமசாமி இந்த பக்கம் தான் ஓட்டு போட்டிருக்காருங்கிற அளவுக்கு வாக்காளர் பட்டியலை கையில் வச்சுக்கிட்டு கூட பார்த்துருவாங்கங்கிற அளவுக்கு விஜயோடைய தாக்கம்ங்கிறது தெளிவா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து. சற்று வெளியான தகவலின் நிலவரப்படி இன்னைக்கு தபால் ஓட்டுகள் வாக்கு எண்ணிக்கைகள் வந்து எண்ணப்பட்டு இருக்கு. இதுல முக்கியமாக வந்து திமுக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது, அதிமுக அடுத்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சற்று முன் வெளியான தகவல். இதுல இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நீங்க சொன்னது போலவே வந்து திமுக தான் முன்னிலையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமாக வந்து அதிமுகவுக்கு வந்து பெரும்பாலான அரசு ஊழியர்கள் வாக்கு செலுத்தாததற்கு காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்ப அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள நல்லா நிம்மதியா அந்த இது காப்பாத்துற மாதிரி அவங்கள தங்க முட்டையிடும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான வேலையை திமுக கலைஞர் கருணாநிதி ஐயா தொடர்ந்து செய்துட்டு இருந்தார். ஏன்னா அரசு ஊழியர்களை வைத்துக் கொண்டுதான் நீங்க எதையும் பண்ண முடியுங்கிறத ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் வந்து மைண்டுக்குள்ள வந்து அதை அவர் தொடர்ந்து செய்துட்டு இருக்கார். ஸோ 2 தலைமுறையாக கூட அரசு ஊழியர்களாக ஆயிருக்கிறவங்க திமுகவை அவங்க தான் நல்லது பண்ணுவாங்க, நமக்கு வேற யார் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் இஸ்லாம் சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தாங்க நமக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இது நல்லதான்னு கேட்டீங்கன்னா ஆபத்தானதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது அதுக்காக நாளைக்கு அதிமுக எடப்பாடி ஆட்சிக்கு வராருன்னா அரசு ஊழியர்கள்லாம் மாத்தி கையெழுத்து போட்டுருவாங்களான்னு கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா அவர்களால் உளவு வேலையை பார்க்க முடியும், குழப்ப முடியும். தவறான இப்போ நீங்க KN நேரு விஷயத்துல அவர் வந்து காசை வாங்கிட்டு வேலையை கொடுத்தாருங்கிறது தானே குற்றச்சாட்டு. அதோட நிறுத்தக்கூடாது. அந்த காசை கொடுத்து வேலைக்கு வந்தவன் நாளைக்கு அடுத்த 30 வருடம் என்ன பண்ண போறான், என்ன மாதிரியான தவறுகளை செய்வான்? காசு கொடுத்து உள்ள வந்து என்ன பண்ணுவான்? காசை திருப்பி எடுக்கிறதுக்கு தானே பார்ப்பான். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அப்போ அவர்களை வந்து வேலையை விட்டு நீக்க வேண்டும்னு தான் ஒரு நீதிமன்றம். KN நேருவை தண்டிக்கிறீர்களோ இல்லையோ, இந்த மாதிரி காசு கொடுத்து வந்தவங்களை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தால்தான் 2044லயாவது தபால் வாக்குகள்ங்கிறது வந்து நேர்மையா வந்தது அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள நீங்க பார்க்க முடியும். நிச்சயமா சார். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, சென்னையில முக்கியமான தொகுதியாக மயிலாப்பூர் பார்க்கப்பட இருக்குது. இதுல முக்கியமா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவிலிருந்து திமுகவிலிருந்து வேலு அவர்களும் தாவேகாவிலிருந்து வெங்கட்ரமணன் அவர்களும் வந்து போட்டியிடுறாங்க. இதுல தபால் வாக்குகள்ல வந்து முன்னிலை வகிக்கக்கூடியது பாஜகவிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து முன்னிலை வகிக்கிறார். இதுல முக்கியமாக வந்து மயிலாப்பூர் தங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு இந்த வாக்கு எண்ணிக்கையில் தபால் ஓட்டுகளிலே வந்து ஒரு சரிவை ஏற்படுத்தி இருக்கு. இல்ல தமிழ்நாட்டை மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த திமுகவின் கோட்டைன்னு சொல்ல முடியாது. இப்ப கடந்த 4 தேர்தல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
இது வரைக்கும் ஒரு முறை தான் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக அதில் மோதி இருக்கு. அதை நீங்க முதல்ல பார்த்துக்கணும். 2021 அது நடந்தது. 29,000 வாக்கு அதிகமாக 2011 14,000 வாக்கு அதிகமாக 2016 12,000 வாக்கு அதிகமாக 2021 தேர்தல் ரிசல்ட் வந்த போது 11 16 அதிமுக தான் வெற்றி பெற்றது. அதிமுக கூட்டணி தான் மயிலாப்பூர்ல வெற்றி பெறுது. 2024 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிமுக பிஜேபியோடைய வாக்கு திமுகவை விட 4,500 வாக்குகள் தான் கம்மியா இருந்தது. இது ஒரு பாராளுமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதிக்குள்ள அது ரொம்ப கம்மியான ஒரு வாக்கு வித்தியாசம். இந்த இடத்துல நீங்க தமிழிசை மாதிரி ஒருத்தர் உள்ள வர்றாங்க. ஏற்கனவே தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகளை இன்னைக்கு இல்ல, முதல்ல இருந்தே பிஜேபிக்குன்னு அந்த தொகுதியை ஒதுக்குவாங்கங்கிற அடிப்படையில வேலைகள் நடந்த ஒரு இடம். சோ அங்க தமிழிசை மேடம் வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா ட்ராக் ரெக்கார்டுமே அது திமுகவை சார்ந்து இருந்தது. அவங்க தப்பிச்சுட்டாங்கப்பா, ஜெயிச்சுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும்னா கூட கடந்த 4 தேர்தலில் 2 தேர்தல் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது, ஒரு தேர்தல் திமுக வெற்றி பெற்றிருந்தது. பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 4,500 வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதை கவர் பண்றது ரொம்ப ஈஸி. 2024 ஜூன் மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 2 வருஷத்துல ராஜராஜ சோழன் பயங்கரமா ஆட்சி பண்ணிட்டாரா, மயிலாப்பூரை தூக்கி நிறுத்திட்டாரா அப்படிங்கிற கேள்வியை நீங்க வரணும். மயிலாப்பூர்னு உடனே அதை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தொகுதியா பாக்குறது மிகவும் தவறு. அந்த தொகுதி அப்படி கிடையாது. நீங்க ராதாகிருஷ்ணன் நகர் அது இதுன்னு சேர்த்து பாத்தீங்கன்னா பலர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அங்க திமுகவின் கோட்டையாக மயிலாப்பூர் இருந்தது இல்லை. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கக்கூடியது முக்கிய தலைவர்களில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடக்கூடிய சாத்தூர் தொகுதி. இந்த சாத்தூர் தொகுதி பாஜகவுக்கு ஒரு பெரிய சாதகமாக அமையுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவும் இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? சாத்தூர் தொகுதி நயினார் அவர்களுக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? சாத்தூர் அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி. நான் அதுல நிக்கிறேன் அப்படின்னு முதல்ல அறிவிச்சிட்டாரு. பிஜேபியில் நீங்க பாத்தீங்கன்னா ஹைகமாண்ட்ல தான் தகவல் வரும். பட் இவர் முதல்ல அந்த சாத்தூர்ல நான் தான் நிக்க போறேன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். சாத்தூருடைய ட்ராக் ரெக்கார்டு திமுகவுக்கு சாதகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அவர் இப்ப எடுத்திருக்கிற இந்த கால்குலேஷன், அதாவது நான் இந்த தொகுதியில நிக்கிறேன், இந்த தொகுதியில நின்று நான் வெற்றி பெறேன்னு எடுத்திருக்கிற கால்குலேஷன் ஏதோ ஒரு நியாயமான ஒரு காரணத்தின் அடிப்படையில் இருந்திருக்கு. இந்த சாத்தூர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போன தேர்தலில், அதாவது 2024 தேர்தலில் அதிமுக பிஜேபி 18,000 வாக்குகள் திமுகவை விட அதிகமாக வாங்கியிருக்கு. 2019 ஒரு இடைத்தேர்தல் நடந்தது பாருங்க. அந்த இடைத்தேர்தல் நடந்த போது 1,101 வாக்கு வித்தியாசத்துல தான் அதிமுக ஜெயிக்குது. அதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் அமமுக வாங்கியிருந்தது. அமமுக இல்லாமல் இருந்தால் அது 15,000க்கு வாங்கியிருக்குங்கிறது சாதாரணமான ஒரு மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்லக்கூடிய சிம்பிள் கால்குலேஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 முறையும் சாத்தூரில் திமுக அதிமுக போட்டி போட்டிருக்கு. 2011, 16, 21 3 தொகுதியிலையுமே 3 தேர்தலையுமே 2 பேரும் போட்டி போட்டிருக்காங்க. 2 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. சாத்தூரை பொறுத்த வரைக்கும் 29,000 வாக்கு வித்தியாசத்துல 2011 4,400 வாக்கு வித்தியாசத்துல 2016 வெற்றி பெற்று 11,000 வாக்கு வித்தியாசத்துல தான் 2021 தோத்து போயிருக்கு. ஸோ அந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாடி கடைக்காரை ராஜா அவரை விட நான் வாக்கு வாங்கிட முடியும்னு அவர் நினைத்ததுல நியாயம் இருக்கு. கண்டிப்பா சார். இன்னொன்னு என்ன அப்படின்னா, திருச்சியிலும் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார் முதல்வர் வேட்பாளராக. இந்த தொகுதியாவது தாவேகாவுக்கு வாய்ப்பு அளிக்குமா அப்படிங்கிறது? ஏன்னா 2 தொகுதிகளில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிடும் விஜய்க்கு எந்த தொகுதி கை கொடுக்கும் நினைக்கிறீங்க? திருச்சி உங்களுக்கு நேருடைய கோட்டை. நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய குறுநில மன்னரா இருந்தாலும் அந்த 888 கோடிக்கு கூட, அந்த 1020 கோடிக்கு கூட, அந்த 450 கோடி கூட இறங்கி அடிச்சு அந்த பணத்தை எப்படியாவது வாங்கிடு அப்படிங்கிற அடிப்படையில வேலை செஞ்சிருக்காரு. இன்னும் நீதிமன்றம் அதை நிரூபிக்கல, அது வேற விஷயம். அல்லது தண்டிக்க கூட இல்லை, அது அடுத்த பிரச்சனை. ஸோ திருச்சி நேருடைய கோட்டையா இருக்கும் பொழுது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரே கருத்து என்னவா இருக்கும்னா, தப்பி தவறி கூட விஜய் ஜெயிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டார்கெட்டா அது இருந்திருக்கும் திருச்சியில. ஆனால் கிறித்துவ நண்பர்கள் குறிப்பா அதுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் பேக் பண்ணது, அதனால அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றாங்க. ஸோ பெரம்பூர் திருச்சி கிழக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது விஜய்க்கு திருச்சி கிழக்காக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சாதாரணமான ஆள் இல்லை KN நேரு. மைக் டைசன் 2 டபுள் ஆக்ஷன்ல நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லெஃப்ட் ரைட் 2த்துலயும் KN நேரு எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணி விட்டுருவார். ஆனால் அதையும் மீறி அவர் ஜெயிச்சார்னு சொன்னா அது பெரிய விஷயம் தான். நிச்சயமா. இன்னைக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு
இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில இதுல முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா திருவிக நகர்ல வந்து தாவேகா முன்னிலை வகித்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவுல எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு சார். இதுல இன்னொன்னு, தாவேகா மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதும் கேள்வி. மாற்றத்தை ஏற்படுத்தினால் யாருக்கு அது சாதகமாக போய் முடியும்? இது அண்ணாமலை சொன்ன அந்த வித்தியாசத்தை நீங்க கருத்தை ஒண்ணா நீங்க மனசுல ஏத்திக்கணும். அந்த தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் இதை போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இருக்கு அப்படிங்கிறதும், அரசு அதிகாரிகளில் குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்கிறதும் கண்கூடாக நீங்க பார்த்த ஒரு விஷயம். அது விஜய்க்கு பெரிய அளவில் தபால் வாக்குகளில் அதிமுகவோட ஈக்குவலா இப்ப பேசுறாங்க இல்லையா, 11 இடத்துல திமுக வந்து தபால் வாக்குகள்ல முன்னிலையில இருக்கு அப்படின்னா அதிமுகக்கு ஈக்குவலா தாவேகா வந்திருக்குன்னா அதுதான் சாயங்காலம் தேர்தல் ரிசல்ட்டா வரும்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தபால் வாக்குகளுக்கு நேர்மாறியா தான் உங்களுக்கு மக்களுடைய வாக்குகள் இருக்கும். அப்படின்னும் போது தாவேகா அங்க உள்ள வந்ததுக்கு ஒரு காரணமாக நான் வந்து இதை மதசாயம் பூச விரும்பல என்றாலும் மதம் சார்ந்தவர்கள் அங்க அதிகமா இருக்காங்கிற அடிப்படையில் அவங்க விசுவாசத்தை, அவங்களுடைய ஊழியத்தை அவங்க வந்து தாவேகாக்கு காட்டியிருக்கலாம். கண்டிப்பா. சற்று முன் கிடைத்த தகவலின் படி பாத்தீங்க அப்படின்னா திருச்சி தெற்குல வந்து நிற்கக்கூடிய கே நேரு அவர்கள் வந்து தபால் வாக்குகள்ல பின்னடைவுல இருக்கிறார், தாவேகா முன்னிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சற்று முன் வெளியான தகவலின் படி நம்ம வந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு இன்னைக்கு ஆனா அதனுடைய முடிவுகள் வந்து அடுத்தடுத்து நொடிக்கு நொடி அப்டேட்ஸ் வந்து நம்ம தாமரை டிவி வந்து நம்ம வந்து நிறைய நேரடியான நேரலையில நம்ம இணைஞ்சிருக்கோம். இதுல முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரலையில நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் செய்திகளும் அடுத்தடுத்து உண்மையான தகவல்களாக வந்து நம்ம பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வந்து ரவி டிவிஸ் அவர்கள் தான் நம்மளோட வந்து நேரலையில இணைஞ்சிருக்கிறார். சரி, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தபால் ஓட்டுகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டும்தான் வந்து தபால் வாக்குகள் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. மனுஷநல்லூர் கதிரவன் வந்து முன்னிலையில இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னது போல கே நேரு அப்படின்னு அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தாவேகா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரத்தை படைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையே ஏற்படுத்தி இருக்கு திமுகக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். திருச்சியுடைய மொத்த தொகுதிகள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல ஸ்ரீரங்கம், லால்குடியில மட்டும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கு. முசிறியில வந்து ஒரு இழுபறி, அதாவது அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற ஒரு இழுபறி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. திருச்சி ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நேரமா விஜய் தொகுதிங்கிறதுனால பேசிக்கிட்டு இருந்தீங்க. சென்ற முறை பிஜேபி அதிமுகவை விட 45,000 வாக்குகள் அதிகமா வாங்கி கொடுத்தாரு நேரு. அப்படிங்கிற அடிப்படையில் இதுக்கு நான் டபுள் மீனிங்லாம் கிடையாதுங்க. அவர் வாங்கி கொடுத்தாருன்னா அவர் ஒழுங்கா பெற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கோங்க. 45,781 வாக்குகள் வந்து அதிகமான ஒரு சூழ்நிலையில திருச்சி ஈஸ்ட்ல நடந்தது. இதுக்கு முன்னாடி 2 முறை திமுகவும் அதிமுகவும் அங்க போட்டி போட்டிருக்கு. 2 முறை திருச்சி ஈஸ்ட்ல வந்து அதிமுக வெற்றி பெற்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு வேட்பாளர் வந்து வெற்றி பெறாரு, அவர் அங்கிருந்து சட்டசபைக்கு வர்றதுக்குள்ள செத்து போயிடுறாரு. அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த வரலாறு ஞாபகம் இருக்கும். அந்த அடிப்படையில் 20,000 வாக்கு கன்சிஸ்டன்டாக வாக்கு வித்தியாசமா வந்துட்டு இருந்தது. 2021 53,000 வாக்கு வித்தியாசத்துல திருச்சி ஈஸ்ட்ல திமுக ஜெயிக்குது. ஆனால் நீங்க திருச்சி அந்த ஹோல் பாத்தீங்கன்னா ஜேவிசி ஸ்ரீராம் கொடுத்திருக்கிற தகவல் படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் தொகுதியில, அதே மாதிரி மணப்பாறை தொகுதியில, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் வந்து லால்குடி, இந்த 3 இடத்துல அதிமுக வெற்றி பெறும். மற்ற இடத்துலலாம் திமுக தான் வெற்றி பெறும். ஆனால் முசிறியை பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறி இருக்குங்கிறது தான் தகவலா வரும். கண்டிப்பா சார். இன்னொரு முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தா கொங்கு மண்டலத்தில் வந்து அவருடைய கால் பாதம் பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு எப்படி சொல்றது, தான் வந்து முன்னிலை வகிப்போமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட அங்க போயிருந்தா கூட கொங்கு மண்டலத்தை நான் தக்க வைப்பேன், அது எனக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு முயற்சியில அங்க போய் இறங்கி இருக்கிறார். களத்தை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலம் அவருக்கு சாதகமாக அமையும் நீங்க நினைக்கிறீங்க? முயற்சி யார் எடுத்தாலும் ஒண்ணுதான். வீரப்பன் எடுத்த முயற்சி கூட நியாயமான முயற்சி தான். ஆனா நல்ல முயற்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. கால்பதிக்குல ஒரு புதிய செருப்பு அங்க வந்திருக்கு. அந்த செருப்பை திருப்ப எடுத்து அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம்
இருக்கு. ஏன்னா அவர் உள்ள வந்த விதமே நீங்க பாருங்க, ஜனநாயகத்தை கேலி பண்ற மாதிரி, சிஸ்டத்தை கேலி பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாரு. 18 பேரை கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து வேட்பாளரா நிறுத்தி இருக்கிறது. அவருக்கு பின்னாடி அவர் பாடும்போது ஜாலரா அடிக்கிறதுக்கு இல்ல, அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் இன்னொரு 18 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு கேட்கறதாக பொய் சொல்லிக்கிட்டு இவருக்காக வேலையை செய்வாங்க. பூத்துல தான் அது பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். கவுண்டிங் பூத்துல செந்தில் பாலாஜியோட இன்னொரு 18 பேர் நிற்பாங்க. இத்தனை இடத்துல கவுண்டிங் நடக்குதுன்னா அத்தனை இடத்துல அவங்க நிற்பாங்க. எதுக்கு நிற்பாங்க? அவருக்கு டீ வாங்கி கொடுக்கறதுக்கா, அவருக்கு காப்பி வாங்கி கொடுக்கறதுக்கான்னு கேட்டால் இல்லை. சோ கண்காணிக்கப்பட வேண்டிய அளவுல, அதாவது ஒரு 400 கேமரா அதிகமாக வைக்க வேண்டிய அளவுல தான் அவரோட தேர்தலை வந்து மாக்கரியா கேவலப்படுத்துகிறார். அந்த சிஸ்டத்தையே கேவலப்படுத்துறாரு. கரூர்ல இருந்து கூப்பிட்டு வர்றாரு. அதுக்கு தான் அண்ணாமலை சொன்னார், ஏப்பா திமுக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஆட்களே உன்னால நம்ப முடியலையா, நீ ஏன் இங்க இருந்து கூப்பிட்டு வர? ஒருவேளை கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம்ங்கிறதுனால திமுக இருக்கிறவங்க கூட நல்லவங்களா இருக்காங்களா, அதுக்குதான் நீ இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கியாங்கிறதெல்லாம் பார்த்தாங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி ஒரு 10,000 வாக்கு குறைவில் தோத்து போனா கூட நான் அதை அசிங்கம்னு தான் சொல்லுவேன். அடிச்சா கோயம்புத்தூர் என்ன பண்ணணும்னு சொன்னா 40-50,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் தோக்கடிச்சா தான் இந்த மாதிரி தவறு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வெட்ட வெளிச்சமாக தைரியமாக, நீ எவன்டா என்ன கேள்வி கேட்கறதுக்கு, இந்த சிஸ்டம் படி எனக்கு 18 பேர் வரலாம், உனக்கு என்ன பிரச்சனை, 18 பேருக்கும் ஒரே ஆள் கையெழுத்து போட்டிருக்காங்கிற குற்றச்சாட்டு கூட வந்தது. இந்த அளவுக்கு மாக்கரி ஆஃப் சிஸ்டம் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்காக மக்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ ஒரு டெண்டர் இருக்கு, டெண்டர்ல எதுக்கு இப்போ டெண்டர் விடுறாங்க? 10 பேர் போட்டி போடணுங்கிறதுக்காக விடுறாங்க. 9 பேர் ஒரே அமௌண்ட் 14,71,83,093 அப்படின்னு வைக்கிறாங்கன்னு பாருங்க. திடீர்னு ஸ்டாலின் மாதிரி நான் மாற்றி சொல்றேன். கரெக்டா ஒரே ஃபிகரை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டெண்டர் சிஸ்டத்தையும் அவங்க கேவலப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா. சோ இந்த மாதிரியான அணுகுமுறை தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாது. நிச்சயமா. சற்று முன் கிடைத்த தகவலின்படி பார்த்தீங்க அப்படின்னா, மேற்கு தொகுதி, அதாவது நம்ம இப்ப பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய திருச்சி மேற்கு தொகுதியில வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கே நேருவை முந்தி கொண்டு இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தான் சற்று முன் கிடைத்த தகவல். நேரலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நொடிக்கு நொடியான அப்டேட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய தாமரை டிவி யூடியூப் சேனல்ல. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு தபால் வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இதுல நம்ம முக்கியமாக கொஞ்சம் பின்னாடி இருந்து நம்ம பார்க்கலாமே. அதாவது 2001 இருந்து 2006 அப்படின்னு அந்த வாக்கு சதவிகிதம் 2026 வந்து அதிகமாகி இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. 2001 வந்து பாத்தீங்கன்னா 4,74 கோடி அப்படிங்கும் பொழுது 2.80 கோடி வாக்குகள் வந்து பதிவானதுல இதுல 59% அப்படின்னு வந்து சொல்லப்படுது நிலவரம். ஆனா அதுல இருந்து இப்ப வந்திருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் அதிகமாயிருக்கு அப்படிங்கும் பொழுது எதனால அதிகம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இது விஜய்னாலதானா இல்ல எஸ்ஐஆர்னால தானா அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம். அதே மாதிரி 2001 to 2006 அப்படின்னா 4.66 கோடியில இருந்து 3.28 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 70.56%. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வந்து நம்ம பாத்தீங்கன்னா 2026 தேர்தல் அதுல என்ன மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. இப்ப இந்த தபால் வாக்கை தாண்டி இப்ப பெட்டிகள் எண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் நீங்க வந்து மயிலாப்பூரை பற்றி எல்லாம் தகவல் சொல்றீங்க. ஆமா, அடிப்படையில எஸ்ஐஆர் மூலமாக நடந்த 2 நல்ல விஷயம் என்ன